கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா? மனம் திரும்பன்னு சொல்றாரு. ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஏதோ ஒரு பாவ காரியம் செய்துட்டு இருக்கீங்களா, ஏசப்பாக்கு பிடிக்காத செய்றீங்க, அது உங்களுக்கு தெரியும் தப்பு, நான் செய்கிறது தப்பு, ஏசப்பாக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனால் அது துணிகரமாக செய்கிறீங்கள. ஆனால் மனம் திரும்பணும் ஒரு பக்கம் ஆசை இருக்குது, ஆனால் அது விடவும் முடியல. 2 மனதாக இருக்கிறீங்க. இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறார், மனம் திரும்ப, அந்த பாவத்தை விட்டு வெளிலவா, என் பார்த்து அமர்ந்துரு, நான் உன்னை ரட்சிப்பேன்னு சொல்கிறாரு. ஆமென். ரட்சிப்புன்றது பாவ சாபத்தை வந்து விடுதலை தந்து ஏசப்போட பரிசுத்தால் கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கப்படுறது தான் ரட்சிப்பு. இன்னைக்கு உங்களுக்கு அந்த ரட்சிப்பு வேணுமா? மனம் திரும்பி தேவனோட பாதத்தில் அமர்ந்துருங்க. ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டால் இரக்கம் பெறுவான் வேதத்தில் வசனம் இருக்கு. நீங்கள் மனம் திரும்புங்க, கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அவரோட பாதத்தில் காத்துருங்க. இப்போ இருக்க சூழ்நிலை எல்லாம் மாறும். கடன் பிரச்சனையா, பலவீனமா, நெருக்கங்களா, தோல்விகளா, எல்லாமே மாற்றி கர்த்தர் ஆசீர்வாதமாகும், சுகமாகும், வெற்றியும் தந்து ஆசீர்வதிப்பார். மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களோட இந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.